Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோட்டோவை ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்மால் வீடியோ மாதிரியோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜோட்ராபிக்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, சேம் ஐஃபோனுக்கும் இருக்குது. அதில் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அதுதான் ஒரு ஓகே. இதில் நம்ம எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கணும். நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது வந்து எண்ணூர் ஃபோட்டோ. எண்ணூரில் ஒரு கம்பெனியில் வர அந்த ஸ்மோக்கோட ஃபோட்டோ. இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பியூட்டியாக ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்மோக் வருது, அந்த ஸ்மோக்கை வந்து அனிமேட் பண்ணலாம். அப்புறம் லைட்டாக அந்த வாட்டரை கூட பண்ணுறதுனா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மோக்கை பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மெனூஸ் இருக்குது. கீழே வந்து மோஷன், சீக்வன்ஸ், ஸ்டெபிளைஸ், செலக்ட், மாஸ்க், டெக்ஸ்ட் அண்ட் ஆடியோ. இதில் மோஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக மோஷன். சீக்வன்ஸ்னால் அதே ஒரு பெரிய மூமெண்ட்டாக பண்ணுறதுக்கு. அது ஸ்டெபிளைஸ் வந்து அந்த இடம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. செலக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணியிருக்கிறத வந்து ஒரு வேளை நமக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுறதுக்காக. மாஸ்க்கும் சேம் லைக் ஸ்டெபிளைஸ், அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. டெக்ஸ்ட் வந்து எதாவது டெக்ஸ்ட் இது மேலே நம்ம டைப் பண்ணலான்றதுனா பண்ணலாம். ஆடியோ வந்து நீங்கள் பண்ணுற அந்த மோஷன் போஸ்டருக்கு ஆடியோ மிக்ஸு ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மோஷன் கொடுப்போம். மோஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்மோக்கை நான் வந்து அப்வர்ட்ஸில் பண்ணுறேன். ஓகே, இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா டோட்டல் இமேஜே வந்து அப்படியே அப்பில் போகிற மாதிரி ஆகும். ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் இதை நம்ம வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த ஸ்டெபிளைஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த ஸ்மோக் வந்து எந்த இடம் மட்டும் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டெபிளைஸை வச்சு நான் அப்படியே ஒரு மார்க் பண்ணுறேன். ரோட்டோன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத் மாதிரி, இதுக்கு மேலே இது வந்து அஃபெக்ட் ஆகாது. சேம் பாட்டம்லேயும் பண்ணணும், இல்லைனா பாட்டம் வந்து அப்படியே வரும். இப்போ மறுபடியும் மோஷன் பிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்மோக் மட்டும் போகிற ஒரு ஃபீல் இருக்குது. இதே நீங்கள் வந்து சீக்வன்ஸ் கொடுத்தீங்கனாலும் அதே தான். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. அஃபெக்ட் ஆகாத இடம்லாம் என்னென்னு நோட் பண்ணிவிட்டு அங்கே இன்னும் கொஞ்சம் அனிமேட் பண்ணலாம். நீங்கள் சீக்வன்ஸ்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த செகண்ட் ஸ்மோக் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் மோஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்க ஸ்மோக் பார்ட் ஓவர். இப்போ பாட்டமில் பார்க்கலாம். இது வாட்டர் தான். வாட்டருக்கு ஒரே ஃபார்ம்லேயே கொடுத்துக்கலாம். சேம் அதே மோஷன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகிற மாதிரி நான் ஜஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மோஷன் அப்ளை பண்ணதுனால டோட்டல் இமேஜுக்கே இது போகும். ஸோ சேம் லைக் தட் ஸ்டெபிளைஸ் நான் பிக் பண்ணி இந்த
கிரவுண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த புஷ்லாம் இருக்க லேயர், அதுக்கு கீழே ஜஸ்ட் எக்ஸாக்ட் வாட்டருக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜ் வந்து ஒரு ஸ்மால் மோஷன் போஸ்டர் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் மியூசிக் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். காப்பிரைட்ஸ் இஷ்யூக்காக நான் மியூசிக் ஆட் பண்ணல, பட் சிம்பிள் தான். ஜஸ்ட் ப்ரெஸ் டு ஆட் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் மொபைலில் வச்சுருக்க ஃபோட்டோக்களுக்கு ஆல்பம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஜஸ்ட் ஆட் பண்ணாவே போதும். இப்போதைக்கு நான் இதை வந்து இதோடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதை வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், இது எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு வேணும். அது மாதிரி நம்ம இப்போது பிக் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் ப்ளே ஆகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலம் அதோட டைம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் வேணும், டைம் டியூரேஷன் கம்மியாக வேணும்னா இது நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போதும். சேவ் கொடுத்துக்கோங்க. MP4 ஆர் GIF ஃபார்மேட்டில் இது வந்து சேவ் ஆகும். இப்போதைக்கு நான் MP4 கொடுக்குறேன். இந்த வீடியோஸில் நிறைய ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் எடிட்ஸ் டுட்டோரியல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ரிசல்ட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். ஒரு இமேஜாக இருந்தது, ஒரு மோஷன் போஸ்டர் நம்ம மாற்றிருக்கோம். இது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோ எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.